ஆக இவருக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவரு, இவரை முத மேடையில பேச வச்சவரு, அவரே உண்மையைத்தானே சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கிற குழந்தை அவருக்கு தந்தை நீங்கன்னு அவர் மேல கேஸ் போட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. ஆனால் அதையே நீங்க சட்டமன்றத்தில் திரும்பி என் மகள் கனிமொழியின் தாய், இந்த தவறான செயலுக்கு ஆகா எப்படி சொன்னார் பாரு, என் மனைவின்னு சொல்லல, மகள் கனிமொழியின் தாய், இப்படி சிலாகித்து பேசுகிற இவர்களை எங்க போய் வைக்கிறது? இதெல்லாம் சொன்னேன். இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? இல்ல. இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இவருடைய ஒரே ஆயுதம், யாரெல்லாம் நியாயமா பேசுவாங்களோ அவங்களெல்லாம் ஏருக்கு மாறா கண்டபடி போடா வாடா நாயே பேயன்னு பேசுறது. அப்படி ஒருவரை பேச வைக்கிறாங்க, ஒரு சின்ன பையனை விட்டு. உடனே நான் திரும்பி என்ன சொன்னேன், நம்ம அந்த அளவுக்கு கீழே இறங்கி போக கூடாதுங்கிறதுக்காக, நான் முழுசும் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா திமுக யாரும் நடமாட முடியாது. என்னுடைய நேர்மையை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.